வழிமுறையை பின்பற்றி தனது சினிமா செல்வாக்கை மாத்திரமே மூலதனமாக வச்சு அந்த கட்சியில் தலைவர்கள் யாருன்னு தெரியல, அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் தெரியல, அவங்களாம் என்ன பின்னணின்னு தெரியல, தேர்தல் பிரச்சாரம் முறையாக நடக்கலை, தொகுதி அளவுலேயும் நடக்கலை, மாநில அளவுலேயும் நடக்கவில்லை. இப்போ நான் மதுரையிலேருந்து வர்றேன். மதுரையில் 8 தொகுதியில் விஜய் கட்சி ஜெயிச்சிருக்கு, 2 தொகுதி தான் மற்ற கட்சிகள். மதுரைக்கு விஜய் பிரச்சாரத்துக்கே வரல. உங்கள் ஊர் கோயம்புத்தூருக்கு வந்தாரான்னு தெரியல. அப்போது எல்லா எஸ்டாப்ளிஷ்டு ட்ரெடிஷன்னு சொல்லுவாங்க, உருவாக்கப்பட்ட அரசியல் மரபுகளையும் உடைத்து அல்லது மீறி ஒரு புதிய பொலிட்டிக்கல் சாப்டர் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இது நீடித்து நிலை பெற்று நிற்காது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவருடைய ப்ராமிஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ரொம்ப பெரிய கேப் இருக்கும். அவருக்கு அரசியல் தெரியல, அரசாங்கம் தெரியல, தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை தெரியல. தேர்தல் அறிக்கையில் வாய் கூசாமல் வாயில் வடை சுட்டுட்டு இப்போ நான் தேர்தல் அறிக்கையை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் நான் வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அதனால் இந்த ஆட்சி என்பது ஸ்டெபிலிட்டி மட்டும் இல்லை, நம்பர் கேமில் மாத்திரமல்ல, மக்களுடைய அவநம்பிக்கையை, விரக்தியை, சலிப்பை, ஆத்திரத்தை, கோபத்தை ரொம்ப விரைவில் சம்பாதிக்க போகிற ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி.